ஸ்மார்ட் கிச்சன். பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், திங்ஸ் நீடட். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன்ஸ் எடுத்துப்போம். கடலை மாவு போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கியூமின் பவுடர் ஆட் பண்ணுறேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் 1 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம லைட்டாக வந்து காய்ச்சின எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூட வந்து 1/2 கப் மில்க் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மில்க் ஆட் பண்ணல. இப்போ ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம், தக்காளி 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் வந்து பன்னீர் புர்ஜி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யம்மியாக இருக்கும். டெலிஷியஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். க்ரீமியாக இருக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடி ஆயாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹன்யா ஸ்மார்ட் கிச்சன். தேங்க்யூ.